ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் லெவல் கோர்ஸ் தான். ஓகேயா? இந்த கோர்ஸை யார் வழங்குறா அப்படின்னு சொன்னால் சைக்கோனோவா இன்ஸ்டிடியூட், ஒன் ஆஃப் த பில்டர்ஸ் ஆஃப் அகாடமிக்கு கீழே இருக்கிற சைக்காலஜி ரிலேட்டடான இன்ஸ்டிடியூட் தான் இந்த சைக்கோனோவா இன்ஸ்டிடியூட். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான தளங்களில் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் வழங்குறதும் இந்த சைக்கோனோவா இன்ஸ்டிடியூட் தான். இது வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களோட கவுன்சிலிங்கை வழங்கி கொண்டிருந்த இந்த இன்ஸ்டிடியூட் இன்று இந்த வீடியோ மூலமாக ஆன்லைன்லையும் தன் காலை எடுத்து வைக்குது. ஸோ நான் யாருன்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நாங்களும் கவுன்சிலிங் செய்கிறவங்க தான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். நிறைய ஸ்கூல்ஸில் நாங்கள் பண்ணிக்கிறோம் கவுன்சிலிங். அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸும் செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்கோட நியூ சிலபஸ், அதாவது புதிய ஒரு பாடநெறியை தான் இன்றைக்கி நாம் அறிமுகப்படுத்துகிறோம். இதில் நீங்கள் மற்ற கோர்ஸில் படிக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸும் உள்ளடக்கப்பட்டிக்குது. அதனால் முழுமையாக பார்க்கலாம். ஒன்றாவது, சைக்காலஜியா. இங்கிலீஷ்ன்ற ஒரு மொழி ஒரு கொஞ்சம் காலமாக தான் தோன்றுச்சு. அப்போ ஒவ்வொரு வேர்டும் எங்கேருந்து சரி எடுக்கப்பட்டிருக்கும். அதிகமாக இங்கிலீஷில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் எடுக்கப்பட்ட கிரீக்க மொழியிலேருந்து. அதே மாதிரி தான் சைக்காலஜியான்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் கிரீக்க மொழியிலேருந்து தான் எடுத்தாங்க. ஸோ சைக்காலஜின்னா அதாவது சைக்கேன்னுவாங்க. அண்ட் லோகோஸ். இந்த சைக்கேன்னா மனம் இல்லாட்டி ஆன்மான்னு சொல்லுவோம். லோகோஸ்னு சொன்னால் ஆய்வு, அறிவு அப்படி வரும். ஸோ சைக்கே லோகோஸ் அப்படின்னு சொல்கிறதான் சைக்காலஜியா அப்படின்னு கிரீக்க மொழியில் அர்த்தம் வரும், சைக்காலஜியா அப்படின்னு. ஸோ அதுதான் இங்கிலீஷில் சைக்காலஜி அப்படின்னு ஒரு வார்த்தையாக வந்துச்சு. ஸோ இந்த லோகோ நிறைய பேருக்கு பிரச்சனைக்கும். இது என்னடா இந்த லோகோ, இது சைத்தான் மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஒரு யூதர்கள்ட கோவிலில் வர இது மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஒரு வேல் மாதிரி இருக்குதுன்னு. இல்லைங்க, இது ஒரு சைக்காலஜியோட லோகோ யூஸ் பண்ணாலும் இது ஒரு லெட்டர். கிரீக்க மொழியில் ஒன்றாவது சைக்காலஜியா அப்படின்ற வார்த்தையோட ஒன்றாவது லெட்டர் இந்த சைன்னு சொல்கிறது. சை 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 பி வராது, சை சை. ஸோ இந்த சைன்டு இந்த லெட்டர் இதுதான் சைக்காலஜி ரிலேட்டடான விஷயத்துக்கு ஒரு லோகோவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த லோகோவை இனி எங்கே சரி கண்டிங்க அப்படின்னு சொன்னால், இது கிரீக்க மொழியில் சைன்டு ஒரு வார்த்தை, ஐ மீன் லெட்டர். இந்த லெட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சைக்காலஜி ரிலேட்டடான இடங்களில் யூஸ் பண்ணுறாங்கன்றத ஐடியா எடுத்துக்கோங்க. கிளியரா? அதுக்கப்புறமா சைக்காலஜியை வச்சுக்கொண்டு சைக்காலஜி படித்தவங்க மைண்ட் ரீட் பண்ணலாமா, அடுத்தவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லலாமா, அடுத்தவன மனசை நம்ம ரீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் ஓரளவுக்கு முடியும். எப்படின்னு சொன்னால், ஒருத்தன் அவன் பண்ணுற ஆக்ஷன், அவன் செய்கிற ஒரு செயலை, அவன் நிற்கிற நிலைமை, அதாவது அவன்கிட்ட சிச்சுவேஷனை நாம் பார்க்குற மூலமாக ஒரு சிச்சுவேஷனில் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆக்ஷன் பண்ணுறான், அதை நாங்கள் பார்க்குறோம். அதை பார்த்து எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலும், அதாவது முன்னறிவு ஒன்று கிடைக்கும், அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி. இதுதான் சைக்காலஜி. ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். ஒரு ஆக்ஷனை வச்சு, அவன் செய்கிற ஆக்ஷனுக்கு தானே, அதை ஒரு சிச்சுவேஷனை வச்சு, அவன்கிட்ட செயலை ஒரு நிலைமை, அவன் இருக்கிற நிலைமையை வச்சு ஒரு முன்னறிவு மூலமாக எதிர்வினை அவன்கிட்ட என்னவா இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுதான் என்ன சைக்காலஜி. கிளியர் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தனை போயிட்டு பட்டார்னு அடிக்கிறேன் கன்னத்தில். இவனை போயிட்டு சட்டார்னு ஒரு கன்னத்தில் அடித்தேன்னு சொன்னால் இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றது அவனை பொறுத்திக்குது. அதாவது ஒரு மென்மையான ஒருத்தன், யார் வம்புக்கும் போகாத ஒருத்தன் ஈகிறான் அப்படின்னு சொன்னால் அழுவான். ரைட்டா? அப்போ அது ஒரு ரியாக்ஷன். அப்போ அவன்கிட்ட ஆக்ஷன் எப்படி, அவன்கிட்ட ஆக்ஷனை நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம், அவன்கிட்ட சூழ்நிலையை நாங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அவனை போய் நாங்கள் பட்டாண்டு கன்னத்தில் அடித்தா அப்படின்னு சொன்னால் அழுவான். ஸோ அது ஒரு ப்ரெடிக்ஷன். சரியா? இதே ஒரு திடகாத்திரமான ஒருத்தன் சண்டைக்கு எனி டைம் சண்டைன்னு இருக்கிற ஒருத்தன், யாராச்சும் அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு இருக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவன், அவனுக்கு போய் நாங்கள் சட்டார்னு அடித்தோன்னு சொன்னால் அவன்கிட்ட எதிர்வினை எங்களுக்கு ரிட்டர்ன் சட்டார்னு பிடிச்சி அடிக்கிறது தான். அப்போது
ஒருத்தன் தான், ஐ மீன் ஒரு மனுஷன் தான். ஆனால் அவங்க ஈக்கிற மனநிலை எப்படி இருக்குது அண்ட் அவன் எப்படி என்ன மாதிரி மனுஷன்னு பொறுத்தும் எதிர்வினை மாறுபடும். இப்போ நான் ஒத்தனை பேர் சட்டாண்டு அடிச்சேன் ரிட்டன் சட்டாண்டு அடிக்கிற மக்களாக எல்லாருமே பங்குன்னு எதிர்பார்க்கலாம். அப்போது இவங்கிட்ட ஸ்டடி பண்ணுறது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி. அப்போது அவங்கள ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேசுறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ்மேன் நிறைய கஸ்டமரை பிடிப்பாங்க. இப்போ ஒரு 3 கஸ்டமர் 3 விதமாக இருக்கலாம். அதே மாதிரி 3 விதமாக பேசணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேசினான்னு சொன்னால் அவங்க ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. அப்போ ஒரு சேல்ஸ்மேனுக்கு சைக்காலஜி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஒவ்வொரு கஸ்டமர், ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் லேடி, ஒரு ஒரு டைப் ஆஃப் ப்ரெக்னென்ட் லேடி ஆகிக்கலாம், இல்லாட்டி ஒரு முதியவர், இல்லாட்டி ஒரு சின்ன பையன், 3 பேருக்கும் 3 விதமாக அந்த சேல்ஸ்மேன் பேசணும். அப்போ தான் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணிடும். அப்போ இது ஒரு சைக்காலஜி. இது எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணுன்றது. ஒரு சேல்ஸ்மேனுக்கு ஒரு மார்க்கெட்டிங், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிக்கோல ஒரு வீடியோன்னு வரும். அந்த வீடியோ எப்படி செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சைக்காலஜி படித்தவர் கிட்ட ஒரு உதவி எடுத்து அவங்களோட அனலைஸு கீழே தான் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கூட உருவாகுது. ஏன் உருவாகுது அப்படின்னு சொன்னால் பொதுவான மக்களுக்கு எப்படி போயிட்டு சேரணும், இதை பார்த்து அவங்க நம்புவாங்க அப்படின்ட்டு சைக்காலஜியை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறுவனங்களில் அண்ட் சேல்ஸ். ஒரு சேல்ஸ்மேனாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சைக்காலஜி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மோர் வேல்யூபிள், மோர் தேன் ஐடிஓ இங்கிலீஷ் சர்டிஃபிகேட். சைக்காலஜி சர்டிஃபிகேட் சேல்ஸ்மேன்ஸ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறவங்க, மெமட்டிக் இன்ஜினியரிங், இது எல்லாருக்குமே சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு லோயர் அவங்களோட விக்டிம்ஸ். இப்போ அவங்க என்ன தப்பு பண்ணிக்கிறாங்க, அவங்க உண்மையுமே தப்பு பண்ணிக்கிறாங்களா, அவங்க தப்பு பண்ணுறப்போ அவங்க என்ன மனநிலைந்தாங்க, இது எல்லாமே தேவை. ஒரு சைக்காலஜி கட்டாயமாக தேவை ஒரு லோயருக்கு. ஒரு டாக்டருக்கு தேவையா, ஒரு டாக்டருக்கும் தேவை. ஏன்னா ஒரு டாக்டர் ஒருத்தன் இறந்துட்டாண்டு எப்போவுமே. இப்போ எப்படி நான் அந்த ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு செல்கிறேன், இல்லாட்டி குணப்படுத்த முடியாத ஒரு நோய் ஒன்று வந்துக்குது, அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது. இப்போ அந்த மனுஷன்கிட்ட போயிட்டு சொல்லணும், எப்பா உனக்கு கேன்சர் இருக்கு அப்படி, எக்ஸாம்பிள் கேன்சர், உனக்கு கேன்சர் இருக்கு, உனக்கு குணப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்கள நாங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கவலைப்படாத, ஐ மீன் தாங்கிக் கொள்கிற மாதிரி எப்படி எடுத்து சொல்லணுன்றதும் ஆஸ் அ டைப் ஆஃப் கவுன்சிலிங் தான். அந்த கவுன்சிலிங்க்கு சைக்காலஜி தேவை. இப்போ எல்லா துறையிலையும் ஒர்க் ஆகுது. அப்போது வீட்டில் ஒர்க் ஆகுதானா? ஆமாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையில ஒரு புரிந்துணர்வு இல்லாட்டி ஒரு புரிஞ்சிக்கிற தன்மை வர வைக்கிறதுக்கு சைக்காலஜி முக்கியம். ப்ளஸ் நான் சைக்காலஜின்னு இருக்கிறேன். ப்ளஸ் சைக்காலஜி ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வாரத்துக்கு உதவுது. ஏன்னா புரிஞ்சு கொள்ளாதனால 2 பேரும் கொள்ளாதனால தான் சண்டைன்னு வருது. அப்போது இந்த சைக்காலஜி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு டிவோர்ஸ் 2 பேருக்கும் அவன் அப்படி பண்ணிட்டான், இல்லை இவன் இப்படி பண்ணிட்டான், இல்லாட்டி அவங்க சொல்ல அவள் இப்படின்னு. இப்போ 2 பேருக்கும் இப்போ நான் ஸ்ரீலங்கன் போலீஸில் ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டராக நான் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிக்கிறேன், ரைட்டா. அப்போது ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணக்குள்ள இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அதிகமாக வரும், ரைட்டா. இப்போ நான் நிறைய தமிழ் தெரியா, ஐ மீன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தமிழ் மிச்சம் தெரியா, ஸோ வார கஸ்டமர்ஸுக்கு சிங்களம் தெரியா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணிக்கிறனால எனக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் வெறும் சின்ன ப்ராப்ளம். அந்த சின்ன ப்ராப்ளத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஊதி 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 பெருசாக்கி அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த வேறு ஹஸ்பண்டே இது மாதிரி ஒரு ப்ராப்ளமே பண்ணிடல, இது மாதிரி பிரச்சனையே பண்ணிடல, இது மாதிரி தப்பே பண்ணிடலாம் மாதிரி ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா ஊதுவாங்க. ஹஸ்பண்டும் அப்படி தான். இந்த உலகத்தில் இந்த வேறு ஒய்ஃபே செஞ்சில்லாத மாதிரி. அப்போ ஒரு சைக்காலஜிக்கில் என்ன நடக்கும்னா, அந்த சைக்காலஜி படிக்கிற மூலமாக இது ஒரு சாதாரண ப்ராப்ளமா, இது எல்லாருக்கும் இருக்கா, நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்களா, அப்போ நிறைய பேர் பண்ணுறாங்கன்றப்போ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வராது, அதனால் பிரச்சனை ஒன்று உருவாகுது. அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுற, நாங்கள் எப்படி அணுகணும், நாங்கள் எப்படி அவங்களோட பேசணும். ஏன்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பீரியட் டைம், ஒரு மென்ஸ்ட்ருவல் பீரியட் ஆஃப் ஃபீமேல் எடுக்கக்குள்ள ஹஸ்பண்ட் ரியாக்ட் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். என்னடா மென்ஸ்ட்ருவல் பீரியடுக்கும் ஹஸ்பண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டா? ஆமாங்க. ஏன்னா ஒய்ஃப் அதிகமாக கோவம் வரும், கத்துவாங்க, ஏசுவாங்க. அந்த டைமுக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும், இவக்கு இந்த பீரியட் இந்த பீரியடில் இப்படி தான் பண்ணுவாங்க, ஸோ நாங்கள் தான் பொறுத்து போனோம் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆணுக்கு வேணும், ஒரு பாய்க்கு வேணும், ஒரு ஆம்பளைக்கு வேணும், ஒரு மேனுக்கு வேணும். ஆனால் அது இல்லை. பாரு கத்துறா அப்படி இப்படின்னு அதுக்கே ஒரு சண்டை. ஏன்னா வீட்டில் சொல்லிக் கொடுக்கல, பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கல அந்த போய்க்கு, அந்த போய் இல்லை இப்போ மேனி அந்த ஆம்பளைக்கு வீட்டில் சொல்லிக் கொடுக்கல.
ஆனால் இந்த சைக்காலஜி படிக்கக்குள்ள ஒரு பொம்பளைக்கு இந்த பிரச்சனை வந்து இது, அதனால் நான் இப்படி பண்ணக்கூடாது, இது அவட இந்த மென்ஸ்ட்ருவல் பீரியட் டைம் தானே, அதனால் இது வந்து நம்ம கொஞ்சம் கன்வின்ஸாக போகணும் விளங்கினா அப்படின்னு நாங்கள் விட்டு கொடுத்து போகணும். அந்த மைண்ட் செட்டை உருவாக்குறது சைக்காலஜி. அதே மாதிரி தான் ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ஒரு மேபி ஆஃபீஸ் ப்ரெஷரில் வருவாங்க, மேபி கஷ்டப்பட்டு பஸ்ஸில் தொத்திக்கொண்டு அந்த க்ரௌடில் இறங்கி வந்து டென்ஷனில் கொள்ள அந்த ஒய்ஃப் எப்படி கொடுக்கணும், ஹஸ்பண்டோட எப்படி நடந்துக்கணும், இது எல்லாம் தேவை. ஏன்னா இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டும் இருக்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ வர போகிறீங்க. அதனால தான் நான் இந்த ஐடியா கொஞ்சம் சொன்னேன். ஏன்னா இங்கே எல்லாரும் டாக்டர் ஆவீங்களா, இன்ஜினியர் ஆவீங்களா, சைக்காலஜிஸ்ட் ஆவீங்களான்னு எனக்கு தெரியா. ஆனால் கட்டாயமாக ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆவீங்க, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆவீங்க, ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஒய்ஃப் ஆவீங்க, ரெண்டு ஒன்று. ஆனால் ஆவதானே போகிறீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். ஒரு டீச்சர் இருக்கலாம், ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு டீச்சரை ஸ்டூடெண்ட் எப்படி மேனேஜ் பண்ண வைக்கிற, ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கைட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நாங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி பேசணும், இந்த மாதிரி பேசினா புரிஞ்சு கொள்வாங்கன்ற A to Z ஒரு ஐடியா வந்து ஒரு டீச்சருக்கு இல்லைன்ற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கத்தி கூச்சலாக எடிட்டு டீச்சரை கணக்கெடுக்காமல் அவங்களோட பாட்டில் அவங்க இருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டாங்க. இதே சைக்காலஜியை சரியாக தெரிஞ்ச ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபேவரட் டீச்சராகவும் இருப்பாங்க. 99% சைக்காலஜி படித்த டீச்சர்ஸ் இருக்காங்க தானே. ஐ மீன் பாடமாக மனப்பாடம் பண்ணி தியரியாக எழுதி சர்டிஃபிகேட் எடுத்தவங்க இல்லை, ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினவங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட 99% அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீச்சர் ஆகிப்பாங்க விளங்குறா. ஸோ நீங்கள் ஒரு ஃபேவரட் டீச்சர் ஆகிக்க போகிறீங்களா, திட்டலாம், அடிக்கலாம், ஏசலாம், என்ன பண்ணாலும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. தே வில் பி யுவர் ஃபேவரட் ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு ஓவரால் ஐடியா வந்து வந்திக்கும் ரைட்டா. உளவியல் என்றால் என்ன? வரையறை மற்றும் பரப்பளவு. உளவியல் என்பது மனிதர்களின் மனச்சிந்தனை, நடத்தை மற்றும் உணர்வுகளை ஆய்வு செய்யும் அறிவியல் ஆகும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா எடுத்துக்கொண்டு இந்த நோட்ஸையும் எழுதிக்கோங்க சரியா. உளவியல் பல துறையில் பயன்படுகிறது. என்னென்ன துறைன்னு சொன்னால் குழந்தைகளின் வளர்ச்சி, கல்வி மற்றும் கற்றல் முறைகள், வேலையின் மன அழுத்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறக்குள்ள ஒரு மேனேஜரை இல்லாட்டி பொஸ்ஸை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி டாக்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க நம்மளோட அட்ராக்ட் ஆக வைக்கிற இப்படின்றதும் சைக்காலஜிக்குள்ளே தான் வரும். ஒருத்தனை எப்படி இதெல்லாம் பண்ணுற, எப்படி உனக்கு இதெல்லாம் பண்ணித்தராங்க அப்படின்னு ஒரு மனுஷனை ஏமாத்துறதுல இருந்து ஒரு மனுஷனை வசியப்படுத்துகிற, அதாவது அவங்கள அட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த சைக்காலஜிக்குள்ளே உள்ளடக்கம் ரைட்டா. ஸோ எல்லாம் A to Z படிப்பீங்க. ஸோ இது வந்து பேசிக் கோர்ஸ், நான் ஃபுல்லாக சொல்லித்தரோம் என்னென்ன வரும் அடுத்தடுத்த கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நாம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு பார்க்கலாம் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லி நோட்ஸ் எழுதிக்கோங்க கிளியரா. அதுக்கப்புறமா கவுன்சிலிங் என்றால் தமிழில் மன அழுத்த உதவி தொகுப்பு அல்லது ஆலோசனை என்று அழைக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட வராங்க, வந்து எனக்கு இப்படி கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லல, நீங்கள் ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னால் அது கவுன்சிலிங் தான் இல்லைங்கண்ணா. ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்கிறீங்க கவுன்சிலிங். ஆறுதல் மட்டும் இல்லை, ஒரு விஷயம் ஒருத்தன் நம்பிக்கொண்டிருக்கிறான், அவன் நம்பினதே பிளப்பா, அது அப்படி வராது, இது இப்படி தான் வரும் அப்படின்னு மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தானே, அதுதான் பெஸ்ட் கவுன்சிலிங். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு குட்டி மூவி கிளிப்ஸ் போடுவேன். ஸோ மூவிஸே பார்க்காதவங்க கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த மூவி கிளிப்ஸை நான் இன்க்ளூட் பண்ணுறேன், எஜுகேஷனல் பர்பஸ்க்கு. ஏன்னா மூவிஸே பார்க்காதங்க யார் சரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேபி லாய்க்கா மதரசா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ அப்படி மூவி கிளிப்ஸ் பார்க்காதவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான் நான் போடுறேன் கிளியரா. ஸோ ஃபஸ்ட்டுக்கு கவுன்சிலிங்னா என்னன்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ கிளிப்னு விளங்கும், இதை கொஞ்சம் பாருங்கள். சரி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருக்கியா? இல்லை. 3 பேர் நல்லா கூட்டு சேர்ந்தீங்க. அந்த காலத்தில் என் குடும்பத்திலே நான் தான் 3rd ஃபார்ம். 62 கவர்மெண்ட்டில் குரூப் டியாக ஜாயின் பண்ணேன். 38 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸை இதே ஊரில் இருந்திருக்கேன். லீவுக்காக கூட வெளியூர் போனதில்லை. அவ்வளவு சின்சியாரிட்டி. இன்னைக்கு நிறைய 3500 பென்ஷன் வாங்குறேன். மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இந்த குடுப்பனையை கடவுள் எத்தனை பேர் கொடுப்பான் என்ன? இப்படி மைண்டில் நினச்சி கொண்டிருக்கிற கவர்மெண்ட் ஜாப் தான் பெஸ்ட்டு, நான் ஒரு பெரிய ஒரு சேவை செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறவரோட மனதை
மாற்றி இல்லை நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறது பிள்ளை அப்படின்னு அவரோட மனசுக்கு அவருக்கே புரிய வைக்கிறதுக்கு தானே அதுதான் கவுன்சிலிங். இப்போ பாருங்கள் இவர் எப்படி ரிப்ளை பண்ணுறார் அப்படின்னு சொல்லி. எது சார் கொடுப்பன? எதுன்னா? நான் உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா? ம் கேளு. சார், ஒரு முறையாவது பாதை இல்லாத ஒரு மலை உச்சியில ஏறி போய் உட்கார்ந்துருக்கீங்களா? இல்ல. ஒரு போட்டுக்காரனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு 2-3 கிலோமீட்டர் கடலுக்குள்ள படகு பயணம் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஊருக்கு வெளியில எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறத்துல விதைய போட்டு ஒரு மரத்தை வளர்த்திருக்கீங்களா? இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 20 ஏழைங்களை கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்களா? இல்ல. இது எதுவுமே இல்லாம லைஃப்ல எப்படி சார் திருப்தியா இருக்க முடியும்? இதுதான் கொடுப்பனையா? சார், கவர்மெண்ட்ல பிரைவேட்ல எல்லாத்துலயும் உங்களை மாதிரி சிலர் வாழ்க்கையே வாழாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்றீங்க. இதுல மூச்சுக்கு மூச்சு 300 தடவை கவர்மெண்ட் ஜாப்னு கூச்சல் வேற. ஏன் சார் இந்த போலீஸ் மோப்பன் ஆகி குடியரசு தினத்துக்கு வரிசையில் வர்ற குதிரைங்க பாவம் இதெல்லாம் கூட கவர்மெண்ட் ஜாப் தானே, அதுக்கும் உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? இவர் பண்ணது கவுன்சிலிங் ரைட்டா. ஒருத்தர் நான் பண்ணுறது தான் சரின்னு இவல இல்லைப்பா நீ பண்ணுறது தப்புன்னு ஒருத்தன் ப்ரூஃப் பண்ணான்னு வைங்களே, அடே ஓவா ஆமாவா நான் பண்ண தப்பா யாருமே எனக்கு புரிய வைக்கலையே அப்படின்னு ஒருத்தன் அந்த நிலைமைக்கு வந்தான்னா நீங்கள் கவுன்சிலிங் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். கிளியரா? ஒருத்தன் மைண்ட் செட்டையே உடைச்சி நீ இப்படி யோசிக்காத, நீ யோசிக்கிற விதம் இப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும்னு மாத்திரம் பாரு, அவங்க தான் பெஸ்ட் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. கிளியரா? அண்ட் சைக்காலஜிஸ்ட்க்கும் சைக்காட்ரிஸ்ட்க்கும் டிஃப்ரெண்ட் என்ன? நிறைய பேருக்கு சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியா. ஒன்றாவது இந்த நோட்ஸ் எழுதிக்கோங்க சரியா? நோட்ஸ் எழுதிக்கொண்டு இந்த டேபிளை பாருங்கள். சைக்காலஜிஸ்ட்னு சொன்னால் உளவியல் ஆலோசனை துறையில் பட்டப்படிப்பு ஒருத்தர் படிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால், உளவியல் துறை இல்லாட்டி அந்த கவுன்சிலிங் சைடில் வந்து ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ இது எடுத்துட்டாருன்னு சொன்னால் நாங்கள் அவங்கள வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே சைக்காட்ரிஸ்ட் அதாவது மனநல மருத்துவர் அப்படின்னு சொன்னால் அவர் மருத்துவம் படிச்சிருப்பார், மனநல சிறப்பு பயிற்சி பெற்றிருப்பார், அவங்கள தான் நாங்கள் சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவோம். இதில் யாருக்கு வேல்யூ கூட? சைக்காட்ரிஸ்ட்டு தான் வேல்யூ கூட இல்லைங்கண்ணா. எல்லாராலையும் சைக்காலஜிஸ்ட் ஆகலாம், ஆனால் எல்லாராலையும் சைக்காட்ரிஸ்ட் ஆக முடியாது விளங்கினா. மருத்துவ வளங்கள் அதாவது சைக்காலஜிஸ்ட் வந்து மருத்துவ வளங்கள் இல்லை, சைக்காட்ரிஸ்டில் உண்டு. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சைக்காலஜிஸ்ட் மறந்து கொடுக்க மாட்டாங்க. சைக்காலஜிஸ்ட் யாரு? மறந்து உளவியலாளர்கள் மறந்து கொடுக்க மாட்டாங்க. சைக்காலஜிஸ்ட் யாரு? மறந்து கொடுக்க மாட்டாங்க. சைக்காட்ரிஸ்ட்னா யாரு? மறந்து கொடுப்பாங்க. ரைட்டா? சிகிச்சைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆலோசனை, மனநிலை மதிப்பீடு. ரைட்டா? இப்படி நாங்கள் ஒரு டென்ஷனில் போகிறோம் அப்படின்னு போகல வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறுதலாக 4 வார்த்தை பேசி நம்மளோட மனசு கொஞ்சம் ஆறுதல் படுத்துவாங்க. இது சைக்காலஜிஸ்டோட வேலை. ரெண்டாவது ஒரு ஒரு கம்பெனி எப்படி நடத்துறது அண்ட் ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுற, ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி நாங்கள் வந்து இது பண்ணுற அப்படின்னு சைக்காலஜிஸ்ட்னு சொன்னால் ஒரு ஃபீல்டு. என்ன ஃபீல்டுனா மக்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் உளவியல் ரீதியாக அப்படின்ற ஒரு ஃபீல்டு ஒன்று தான் சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறேன். மேபி அவங்க வந்து ஒரு சென்டர்ஸ் உருவாக்கி, கிளினிக்கல் சென்டர்ஸ் உருவாக்கி மேபி அவங்க வந்து ஒரு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கலாம் விளங்கினா. அது சைக்காலஜி. ஆனால் இந்த சைக்காட்ரிஸ்ட்னா மறந்து கொடுப்பாங்க, ஆலோசனையும் கொடுப்பாங்க, மருத்துவ சிகிச்சையும் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து மறந்து கொடுக்கறது தான், மறந்து அண்ட் மருத்துவ சிகிச்சை தான் டிஃப்ரெண்ட் விளங்கினா. சைக்காலஜிஸ்ட் மறந்து கொடுக்க மாட்டாங்க, சைக்காட்ரிஸ்ட் மறந்து கொடுப்பாங்க. இது 2 ஐடியா எடுத்துக்கோங்க. சைக்காலஜிஸ்ட் மறந்து கொடுக்க மாட்டாங்க, சைக்காட்ரிஸ்ட் மறந்து கொடுப்பாங்க. மனநல மருத்துவர் மறந்து கொடுப்பாரு, உளவியலாளர் மறந்து கொடுக்க மாட்டார். அவர் பேசி 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 தான் மனசை ஆறுதல்படுத்துவார், அவர் பேசி 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 தான் மனுஷனை மயக்குவார். இது சைக்காலஜிஸ்டோட வேலை. சைக்காட்ரிஸ்ட் வந்து மருத்துவம் ரீதியாக வர ஃபீல்டு. கிளியரா? ஸோ 2க்கும் டிஃப்ரெண்ட். ஸோ யாராச்சும் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் டாக்டர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா சைக்காட்ரிஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து டாக்டர்ஸ் அதாவது மருத்துவம் படித்தவங்க. சைக்காலஜிஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து நாங்கள் டாக்டர்ஸ்னு சொல்ல மாட்டோம், சைக்காலஜிஸ்ட்னே தான் சொல்லுவோம். மேபி சில இடத்துல யூஸ் பண்ணலாம் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, ஆனால் மோஸ்ட்லி டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது சைக்காட்ரிஸ்டில் தான். கிளியர் தானே? அதுக்கப்புறமா கவுன்சிலர் எனக்கு என்ன சொல்லிட்டேன், உளவியல் அதாவது
மன அழுத்தம், மனநிலை சிகிச்சைகள், குடும்ப பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள் போன்றவற்றுக்கு மனமாற்று ஆலோசனைகள் வழங்குவார். விளங்கினா எனக்கு தமிழ் ரீட் பண்ண கொஞ்சம் கஷ்டம், திக்கி திக்கி வாசிச்சா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ரைட்டா? பெரும்பாலும் குறுகிய கால ஆலோசனைகளில் உதவி செய்வார் அப்படின்னு வரும் இந்த கவுன்சிலர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்கள் நோட்ஸ் எழுதினா இந்த எல்லாம் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் கவுன்சிலிங் தானே. ஒரு மைண்ட் வாஷ் பண்ணுற மெயினாக வந்து கவுன்சிலிங். கிளியராக? ஒருத்தன்ட்ட மனசை மாற்றுறது யார்? கவுன்சிலிங் படித்தவங்க. கிளியராக? சைக்காட்ரிஸ்ட் யாருன்னா எக்ஸாம்பிள் சொல்லுவோம், பைத்தியங்கள், அதாவது மனநல பாதிப்பு ஏற்பட்டவங்களை வந்து உளவியலாளர்கள் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அதை ட்ரீட் பண்ணுற சைக்காட்ரிஸ்ட். கிளியரா? ஸோ ஒருத்தங்க போயிட்டு மருந்து தராங்கன்னா அவங்க சைக்காலஜிஸ்ட் இல்லை, சைக்காட்ரிஸ்ட். கிளியரா? அப்போது சைக்காட்ரிஸ்ட் சரியாக யூஸ் பண்ணுங்கள், சைக்காலஜிஸ்ட்டை விட்டுட்டு. ஸோ யாராச்சும் ஒருத்தங்க போயிட்டு உங்கள்கிட்ட மறந்து தராங்க, அதை மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், சைக்காலஜிஸ்ட் இல்லை. கிளியரா? அண்ட் உளவியல், அதாவது ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜின்னு இது. ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜினா உளவியல் வரலாறு மற்றும் பாணிகள். அதில் பார்த்தா பிஹேவியரிசம், சைக்கோ அனாலிசிஸ், ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி, கொக்னிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு இருக்குது. அடுத்தடுத்த கிளாஸில் படிப்பீங்க. இப்போதைக்கு நீங்கள் டேபிளை மட்டும் போட்டுக்கோங்க. கிளியரா? ஏன்னா இதெல்லாம் இன்ட்ரடக்ஷனில் கொஞ்சம் ஐடியா ஒன்று எடுத்துக்கோங்க இப்படி ஈகின்னு. அடுத்தடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் நோட்ஸை நீங்கள் டேபிளோட கீழே நோட்ஸ் எழுதிக்கொண்டா ஓகே. அதே மாதிரி பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி, அதாவது உளவியல் கிளைகள், இது நிறைய இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு 5 போட்டிக்கிறேன். அதாவது டெவலப்மெண்ட் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி, சோஷியல் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் சைக்காலஜி தான் வேல்யூ கொஞ்சம் கூட. ஏன்னா இது வந்து ஆஃபீஸ் ஒர்க்கருக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் போடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு MBA BA என்ன படித்தாலும் ஓகே, எக்ஸ்ட்ரா சைக்காலஜி படிச்சிருந்தா சொன்னால் வேல்யூ கூட. நீங்கள் ஒரு லாயர் படிச்சிருக்கீங்களா, டாக்டர் படிச்சிருக்கீங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்களா, எது படிச்சிருந்தாலும் சைக்காலஜிக்கு சர்டிஃபிகேட் வேல்யூ கூட. ஏன்னா அது எல்லா துறையிலும் இருக்குது, எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம். ஒரு HR, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்னு சொல்லுவோமே, அவங்களுக்கு கூட சைக்காலஜி படிச்சிங்கன்னா தான் வேல்யூ கூட. ஸோ எல்லா இடமும் சைக்காலஜி வேல்யூ கூட. ஏன்னா ஒருத்தரோட எப்படி பேசணும், எப்படி பேசினா அவங்க கவருவாங்க, அண்ட் அவங்கள எப்படி நாங்கள் வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒருத்தன் குட்டி டிக்டாக் வீடியோ ஒன்று போட்டினா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு ஊர்ல ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அந்த ஊர்லயே அவங்க மிகப்பெரிய கஞ்ச பிஸ்னாரிகளா இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நல்ல சொந்தக்காரங்க வராங்க. சொந்தக்காரங்க வந்த உடனே அந்த புருஷன் பொண்டாட்டியை கூப்பிட்டு, சொந்தக்காரங்களுக்கு டீ வைமா அப்படிங்கிறாரு. டீ வைக்க கிச்சனுக்கு போன பொண்டாட்டி ரொம்ப நேரமா ஆளக்கானோம். இவங்க என்னடா பண்றான்னு சொல்லி டக்குன்னு அந்த புருஷன் எந்திரிச்சு போய் கிச்சன்ல பாக்குறாரு. கிச்சன்ல இருக்கிற பொண்டாட்டி இப்ப யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. இப்ப அவர் போய் என்னடி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க, டீ வைக்க சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இதுக்கு அந்த பொண்டாட்டி சொல்றாங்க, இல்லைங்க டீ வைக்கிறதுக்கு சக்கரை சுத்தமா இல்ல, இருக்கிற பால் எடுத்துட்டோம்னா பால் தீந்து போயிடும், டீ தூளும் கம்மியா தான் இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. இப்ப உடனே அந்த புருஷன் சொல்றாரு, சரி நீ ஒரு வேலை செய், தண்ணியை சூடு பண்ணி அதுல கொஞ்சம் பாலையும் சர்க்கரையும் கலந்து எதையாவது பண்ணி எடுத்துட்டு வா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்டாட்டி என்னமோ கந்திர குளத்தை பண்ணி எடுத்துட்டு போய் டீங்கிற பேர்ல வைக்கிறாங்க. இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் டீ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த புருஷன் சொல்றாரு, நம்ம எல்லாம் ஒரு கேம் விளையாடுவோம், இதுல 5 கப் டீ இருக்கு, ஆனா இதுல 1 கப் டீல மட்டும் சர்க்கரையும் இல்ல, டீயும் ரொம்ப கன்றாவியா இருக்கும், அந்த டீ யாருடைய கைக்கு போதோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட போலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே அமைதியா அந்த டீயை குடிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே டீ குடிச்சது மட்டும் இல்லாம டீ சூப்பரா இருக்குப்பான்னு பாராட்டிட்டும் போனாங்க. இந்த வீடியோ பாருங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை வர சிச்சுவேஷனை இவர் எப்படி, இந்த ஹஸ்பண்ட் எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லி, இதுதான் உளவியல். ஸோ ஒரு கப்பில் கொஞ்சம் அரைக்குறையா டீயை ஊற்றிட்டு எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுத்தோம், ஆனால் யாருமே வாயை திறந்து செல்லலே இது வந்து நல்லா இல்லைன்னு. ஏன் இல்லைன்னா இப்போ அவன் உளவியல் ரீதியான ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு ஒரு 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 ஆப்ஷனை முன் வச்சுட்டு இதை கொடுக்குறாங்க, எல்லாரும் பெஸ்ட்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் தேவை. இது ஒரு கம்பெனி, இது எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சாலும் கம்பெனிஸில் நாம் சேல்ஸ் யூனிட்களில் நிறைய இடத்துகளில் இப்படி தான் நடக்குது. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் மேனேஜ் பண்ணுறேன்னா சைக்காலஜிக்கல் ரீதியான அணுகுமுறை கட்டாயம், உளவியல் ரீதியான அணுகுமுறைகள். இப்போது எக்ஸாம்பிள் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டோரி எக்ஸாம்பிள் தான். ஆனால் இதை மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கம்பெனிஸ் ஆகிக்கலும், பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆகிக்கலும், சின்ன ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாலே, சின்ன ஒரு பெட்டி கடை ஸ்டார்ட் பண்ணாலே, சின்ன ஒரு ஆன்லைனில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலே பிரச்சனை வருதுன்னா இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இருக்குது, பிரம்மாண்டமான கம்பெனிஸ், பெருசாக வளர்ந்த கம்பெனிஸ், அதில் ப்ராப்ளம்ஸ் வராதா?
எல்லா இடமும் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ சால்வ் பண்ணுறது சொல்யூஷன் வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ இதுதான் வேல்யூ இல்லைங்கண்ணா, அவங்களுக்கு தான் வேல்யூவும் கூட இல்லைங்கண்ணா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சைக்காலஜிட்ட முக்கியத்துவத்தை. அதுக்கப்புறமா அடிப்படை உளவியல் கருத்துக்கள், பேசிக் கன்செப்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து கான்சியஸ்னஸ், அதாவது கான்சியஸ்னஸ்னால் உணர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்கண்ணா. உணர்ச்சின்னு சொன்னால் ஒரு விஷயம் செய்யக்கொள்ள ஒரு விஷயம் செய்யக்கொள்ள நாங்கள் ஃபோக்கஸாக செய்கிறோம் இல்லைங்கண்ணா. அதுதான் கான்சியஸ்னஸ், அதாவது உணர்ச்சி பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்கிறது. அதாவது இதுக்கு நாம் இன்னொரு வேர்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கவனமாக பண்ணுப்பா, கவனமாக செய், கவனமாக போங்க அப்படின்னு கவனன்ற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அன்றாட வாழ்க்கையில். ஸோ அந்த கவனம், பார்த்து பண்ணுப்பா, கவனமாக பண்ணு, அதுதான் கான்சியஸ்னஸ். நாம் ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஆனால் நினைவு, அதாவது எண்ணம் வேறு திசையில் வேறு இடத்துல இருக்குன்னு சொன்னால் நமக்கு கவனம் இல்லைன்னு அர்த்தம். கிளியரா? ஸோ மனசில் ஒன்றை வச்சுக்கொண்டு ஒருத்தன் என்னமோ எழுதி கொண்டிருக்கிறான், இல்லாட்டி என்னமோ ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கான், ஆனால் அவன் எண்ணம், அவன் மனசு வேறொரு இடத்துல இல்லாட்டி வேறொரு எண்ணத்தில் இருக்கிறான் விடைங்கண்ணா. அப்போ அவன் என்ன செஞ்சான்னு கூட அவனுக்கு யாது இருக்காது. என்னப்பா என்னமோ செஞ்சேன், இல்லை வேறு எண்ணத்தில் இருங்க அப்படின்னு. ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் வேறு எண்ணத்தில் போல, கான்சியஸ்னஸ் இல்லை, அவங்க வேற எங்கேயோ வைக்கிறாங்க இல்லைங்கண்ணா. எண்ணம் வேற எங்கேயோ வைக்குது, எதோ ஒன்று யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, எதோ ஒன்று நினச்சி கொண்டிருக்கிறாங்கன்ட்டு வரும். அப்போ அது கான்சியஸ்னஸ் இல்லை அந்த இடத்துல. கான்சியஸ்னா டீச்சர் டீச் பண்ணக்குள்ள கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான், அவன் கான்சியஸ்னஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு பேசிக் நாலேஜ்னு வந்திருக்கும். இது இன்ட்ரடக்ஷன் தான், நாங்கள் டீப்பாக படிப்போம் போக போக. ஸோ இப்போதைக்கு கொஷின்ஸ் கொஞ்சம் போட்டேன், 5 கொஷின்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க, லாஸ்ட்டுக்கு நாங்கள் செக் பண்ணுவோம். கிளியரா? ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், சர்டிஃபிகேட்டுக்கு சின்ன அமௌண்ட்டு வரும். ஸோ அதை வந்து லேட்டராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, மேபி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக டீச் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் பேமெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்கலாம். இது சர்டிஃபிகேட் இல்லை, ஒரிஜினலாக சீலெல்லாம் பண்ணி சைன் பண்ணி பெஸ்ட்டாக வரும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வித் யூபிஇ அப்ரூவல்ஸ் அண்ட் ஆன்லைன் வெரிஃபிகேஷனோட. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிக்கும் சைக்காலஜி நான் என்ன தானே டீப்பாக படிப்போம். ஸோ நான் என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தரணும்னு சொன்னால், ஐ ஆம் அ ப்ரொஃபஷனல் கவுன்சிலர். கிளியராக? ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவுன்சிலிங் பண்ணுறேன் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கம்பெனிஸில் சைக்காலஜிஸ்ட், அதாவது உளவியல் ரீதியான மார்க்கெட்டிங் மாஸ்டர் ஆஃப் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டும் நாங்கள் தான் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸும் நாங்கள் தான். ஸோ உளவியல் ரீதியான ஒரு டீச்சர்கிட்ட படிக்கிறத விட அது ஒரு ப்ரொஃபஷனாக, அது ஒரு தொழிலாசிரியர் கிட்ட படிக்கல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி எங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு டீச் பண்ணக்குள்ள உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கிளியராக? ஸோ அதனால தான் ஒரு டீச்சர் அதை அப்படியே சொல்லுவாங்க, இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்கிறவங்க அதை வந்து இது இப்படி வராது, புக்கில் இப்படி இருக்குது, ஆனால் நிறைய பேர் இந்த சைக்காலஜி படிக்கல இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லை, பட் இதையும் படிச்சிங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட படித்து தருவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இல்லைங்களா? மாஸ்டர் ஆஃப் மார்க்கெட்டிங்னா சைக்காலஜி வச்சு கொண்டு ஸ்ரீலங்காவில் அதிகமான கம்பெனிஸ்க்கு மார்க்கெட்டிங் ஐடியாஸை வழங்குறதும் நாங்கள் தான். ஸோ உங்களுக்கு பேசிக் ஐடியான்னு வந்திருக்கும். கிளியரா? ஸோ எங்கள்கிட்ட படித்த அப்படின்னு சொன்னால் நீங்கள் சும்மா படித்து பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவும் கிடைக்கும். கிளியரா? பாய்.